சொல்லாத நிஜங்கள் உலகில் இருக்கலாம், தீர்வில்லாத நிஜங்கள் இல்லவே இல்லை. நிஜம் வெளியே வரும் நிஜங்கள். வணக்கம். நிஜங்கள் இது தீர்வுகளுக்கான களம். ஒரு திருமணம்ங்கிறது கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படுற ஒரு உறவு மட்டுமல்ல, இரு குடும்பங்களுக்கு இடையே ஏற்படுற பந்தம்னு சொல்லுவாங்க. ஒரு ஆணின் பேச்சுக்கு உடன்பட்டு தனிச்சையாக முடிவு எடுத்து தாலி கட்டுக்கொண்டு 18 வயசு கூட முடியாத ஒரு இளம்பெண், அவளால் ஏற்பட்ட இரு குடும்பங்களின் மனக்கசப்புகள், அதுதான் இன்றைய நிஜம். பார்ப்போம். ராணிமா, ரஞ்சிதா கல்யாணத்துக்கு நீங்க தான் காரணமே? ஆமாம் மேடம். எப்படி? பொண்ணு வந்து என்னை கேட்டாங்க. அவங்க யார் கேட்டா? ரஞ்சிதா மாமியார். சரி. அப்போ நான் கண் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன். சரி. சரி, பொண்ணு வந்து கேட்கல. நாங்கள் சின்னதுலேருந்து 2 பேர் ஒரு இடத்துல வளர்ந்தவங்க, ஒரு ஃப்ரெண்டு அவ. சரி, ஒரே பையங்கிறானே, பொண்ணு இல்லாதலாச்சே அப்படின்ட்டு எங்கள் நாத்தனா பேத்தியை பிடிச்சி நான் கட்டி வச்சேன். சரி. இதுதான் நான் பண்ணது. சரி. உங்கள் நாத்தனார் பையனுக்கு ஏற்கனவே குடி பழக்கம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் ஏற்கனவே குடி பழக்கம் எனக்கு தெரியாது. நான் அங்கேருந்து நான் காலி பண்ணி நான் வண்ணார்பேட்டை சைடு போயிட்டேன். நான் அந்த பக்கம் போய் 20 வருஷம் ஆகுது. அப்போ நல்ல பையனா எப்படி முடிவுக்கு வந்தீங்க? அப்போ அவங்க அம்மா வந்து குடி பழக்கம்லாம் எதுவும் இல்லை, எந்த பழக்கம் இல்லை, ஒழுங்காக வேலை வெட்டிக்கு போகிறான், நீ எங்கள் அண்ணா எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வை அப்படின்னு அவங்க புருஷன் முறை 2 பேரும் டெய்லி ஃபோன் பண்ணுவாங்க. சரி. நீங்கள் ஒரு பொண்ணு கட்டி கொடுக்குறீங்க, அந்த குடும்பத்தில் 1000 சொன்னாலும் நம்ம போய் விசாரிக்கிறோம் ஒரு பொண்ணோட வாழ்க்கைனா. இன்னைக்கு 24 வயசில் 2 குழந்தைங்களோட தனியாக நிற்கிற அந்த பொண்ணு, ஒரு பையன் வீட்டுக்கு போயிட்டு எப்படிப்பட்டவன் 4 பக்கத்தில் விசாரிச்சுட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் கட்டி கொடுப்பீங்களா இல்லையா? ஆமாம். விசாரிச்சிங்களா? விசாரித்தேன். என்ன சொன்னாங்க? விசாரிச்சுக்கு எல்லாமே நல்ல பையன் தான், கொடுக்கலாங்க்கா அப்படின்னாங்க. சரி, நல்ல பையன், ஒரு வீட்டில் ஒரு பையனாச்சே, பொண்ணு இல்லாதவங்க தான் நான் கட்டி வச்சேன். இன்னைக்கு ரஞ்சிதாக்கு ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? நான் என்ன சொல்ல முடியும் ரஞ்சிதாக்கு? குடும்பம் கெட்டு போவது நல்ல மாதிரி குடும்பம் நடத்தம் தான் நான் சொல்ல முடியும். இல்லை, ஆனால் குடும்பம் கெட்டதுக்கு காரணம் என்ன? அது அவங்க குடி. அவங்க வீட்டில் 3 பேர் சேர்ந்து குடிக்கிறாங்க. யார் யார்? அவங்க அப்பா, அம்மா, அவன். இந்த 3 பேர் குடிச்சிட்டு இவங்களுக்குள்ளேயும் அடிச்சுக்கின்னு இந்த பொண்ணை போட்டு அடிக்கிறாங்க. இதுதான் அங்கே பிரச்சனையே. ஸோ தப்பு பையன் மேலே இருக்குது. பையன் மேலேயும் இருக்குது, அவங்க மேலே இருக்குது. ஒன்று அவங்க தனியாக வீடு எடுத்து வைக்கணும், இல்லைன்னா அவங்க தனியாக வீடு எடுத்துன்னு போகணும். ஸோ அப்பா, அம்மா, பையன், அங்கே 3 பேர் மேலே தப்பு இருக்குது. ஆமாம், இருக்குது. இவங்க 3 பேரும் குடிச்சிட்டு ஒரே கலாட்டா பண்ணிக்கிறாங்க. இப்போது நீங்கள் சொல்கிறீங்க 2 பேருக்கும் அப்பா, அம்மா 2 பேருக்கும் குடிப்பழக்கம் இருக்குது. இந்த குடிப்பழக்கம் இருக்கும்போது இப்படி ஒரு குடிப்பழக்கத்தோட இருக்காங்களே, அவங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு கொடுக்குறோம், 1க்கு 100 தடவை யோசிச்சு கொடுப்பாங்க. யோசனை பண்ண மேடம். அப்புறம் யோசனை பண்ணி நாங்கள் கேட்டதுக்கு நாங்கள் எந்த பழக்கம் வைக்க இனிமேல் வச்சுக்க மாட்டோம், எங்கள் மருமகள் நாங்கள் நல்லா வச்சுக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எந்த ஒரு காரணத்துக்கும் எங்கள் இது நான் தட்ட மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லியும், சரி எல்லாம் பெரியவங்கெல்லாம் பார்த்து தான் நிச்சயதாமலாம் மாற்றணும். நிச்சயம் மாற்றின உடனே எங்களுக்கு தெரியாது, நாங்கள் எல்லாம் வேலைக்கு போயிட்டு இட்டுன்னு போய் கோயிலில் தாலி கட்டிக்கணும், மின்ட்டு கோயிலில் போய் தாலி கட்டிக்கணும். நாங்கள் யாருமே வீட்டில் இல்லை. சரி, நாங்கள் எல்லாம் வந்தோம். அப்புறம் எல்லாம் திட்டினாங்க, பெரியவங்கெல்லாம் பார்த்து இட்டுன்னு போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சோம். இதெல்லாம் பயப்படான்னு பண்ணி வச்சோம். மீண்டும் 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 குடிச்சிட்டு டார்ச்சர் பண்ணுறானக்கோசரம் அந்த குடும்பம் நல்லாவே இல்லை. அந்த பொண்ணு வந்து ஐவுது, நீ தானே பார்த்து வச்ச, உன்னால் தானே எனக்கு எவ்வளோ பாதிப்பு. பட் ரஞ்சிதா இன்னைக்கு வந்திருக்காங்க, ரஞ்சிதாவை கூப்பிடுவோமா? என் பேர் ரஞ்சிதா, நான் சென்னையிலேருந்து வந்திருக்கிறேன். யார் வற்புறுத்தல் இல்லாத இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். நான் பேசுகிறதெல்லாம் நிஜம். ரஞ்சிதா கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? 4 வருஷம் ஆகுது. 4 வருஷம். 4 வருஷத்தில் குடும்பமே வேண்டாம், கணவன் வேண்டாம், நான் தனியாக இருந்துக்கிறேன்னு சொல்கிறீங்க. அப்படி இல்லை. நான் வந்து அவங்க அப்பா குடிக்கிறாங்க பயங்கரமாக. அவரும் குடிக்கிறாரு, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. 4 வருஷமாக ரொம்ப சித்திரவதைப்படுறேன். என்னால் முடியாத அவ்வளோக்கு சித்திரவதைப்படுறேன். நான் என்ன குடிச்சிட்டு அவங்க 3 பேர் அடிச்சுக்கினாங்க. நான் என் மேலே பை போடுறாங்க, என்னை போட்டு அடிக்கிறாங்க. இவருக்குன்னு கூட பார்க்காம ரோட்டில் துணி இல்லாமல் அடிக்கிறாங்க. என் பெரிய பொண்ணு ஒரு தடவை தூக்கி செவுத்துல தூக்கி அடிச்சிட்டாரு. யாரு? எங்கள் வீட்டுக்காரரு. சரி, இவங்க உங்களுக்கு தெரியும்? அவங்க எங்கள் ஆயா எனக்கு அப்பலேருந்தே தெரியும். அவங்க தான் பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணாங்க, எல்லாமே செஞ்சாங்க அவங்க தான். ஆனால் அவங்க சொல்கிறத பார்த்தா உங்கள் கணவருக்கு முன்னாடி குடிக்க பழக்கம் கிடையாது. அவங்க யாருன்ட்டே எனக்கு தெரியாது. அந்த இடம் என்ன எனக்கு தெரியாது. அவங்களா பார்த்து வச்சாங்க, கல்யாணம் பண்ணாங்க.
பார்த்து வச்சு இதுமாரி பையன் இதுமாரி தெரிஞ்ச மூலிமா அவங்க மூலிமா வந்து கல்யாணம் பண்ணி கொடு பொண்ணு நல்லா வச்சு பார்த்துப்பாங்க இருக்கிறது ஒரே ஒரு பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசி அம்மா வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. எத்தனை வயசுல கட்டி கொடுத்தாங்க? எனக்கு 15 வயசுல நிச்சயதார்த்தம் பண்ணது 15 வயசுல, ஒரு வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் 2012 கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு. 16 வயசுல கட்டி கொடுத்தாங்க. ஆமா 16 வயசுல. குடிக்கலன்னா நல்லா பாத்துக்கிறேன் மேடம். என்னம்மா? குடிக்கலன்னா நல்லா பாத்துக்கிறாங்க. 16 வயசுல ஒரு பொண்ணு கட்டி கொடுக்கறது உங்க மேல எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க அதே தெரியுமா போல தெரியாதா? அப்பா வந்து அப்புறம் மேடம் அப்பா வந்து குடிகாரன் மேடம். அம்மாவுக்கு வந்து யாருமே இல்லவே இல்லை, சொந்தம்னு சொல்லிக்க. அப்பா வந்து குடிகாரு. அம்மா போட்டு ரொம்ப அடிப்பாரு, சிரமப்படுத்துவார், எல்லாமே பண்ணுவார். அதனால அம்மா நம்ம ஒரு வயசு பொண்ணை நம்ம வீட்டில் வச்சிருக்கிறோமே, நம்ம பொண்ணு எதனா இதாயிருன்னு சொல்லிட்டு அதனால பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லி 16 வயசுல கட்டி கொடுக்கறது எந்த வகையில நியாயம்? அது வேற நியாயப்படுத்துற நீ? நியாயப்படுத்துதான் நான் சொல்லலை, வீட்டுல கஷ்டம் கஷ்டம் நான் சொல்லல. சூழ்நிலை நான் சொல்றேன். அதான் கஷ்டம், எல்லா வீட்டுல தான் கஷ்டம் இருக்கு. அதுக்காக இந்த அதுக்கு கஷ்டத்துக்கு நான் எத்தனை சொல்றேன். வழிகள் இருக்கு. வேலைக்கு போகலாம், இல்ல பெண்களுக்காக எத்தனையோ ஸ்கீம்ஸ் இருக்கு. என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க இந்த அரசாங்கம், என்னென்ன பண்ணி வச்சிருக்கு உங்களுக்கு. வேலை விட்ட வீடு, வீடு விட்ட வேலை, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஃபோனு பண்ணவொன்னா போயிட்டான் மேடம் அவன் கூட. என்னம்மா? ஃபோனு பண்ணவொன்னா அவன் கூட போயிட்டான். எங்களுக்கு தெரியாது யாருக்கும், நாங்கள்லாம் வேலைக்கு போய்க்கிறோம். போய் தாலி கட்டிங்கன்னா தெரியாத. கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நான் வேலைக்கு கொளுத்து வேலைக்கு போகிறேன். எனக்கு வந்து ஃபோனு கொடுத்தாரு, நிச்சயதார்த்தம் எல்லாம் பண்ணிவிட்டு ஃபோனு கொடுத்துட்டு நான் வந்து வேலைக்கு போகிறேன்ல, நான் அப்போ ஃபோன் என்னால் எடுக்க முடியல. இந்த எடுக்கவும் நான் ஃபோன் பண்ணேன், நீ இன்னும் இவ்வளோ நேரம் யார்கிட்ட பேசிட்டு இருந்த, உன் ஃபோன் நீ ஏன் எடுக்கல, என்ன பண்ணி நிற்கிற, என்ன பண்ணுறேன், என்ன செய்கிறேன்னா, நான் வேலை மேலே இருக்கிறேன், நீ கேட்குற பதில்களை என்னால் சொல்ல முடியாது. கல்யாணம் பண்ணாத முன்னாடி நீ எவ்வளோ பதில் பேசுகிறிய, நீ இதில் சொல்கிறிய, இரு நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா நல்லா சொல்கிற போய் நீ பேசுகிற பிரச்சனை நான் சொன்னதுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு, உங்கள் அப்பா அம்மாவை என்ன பண்ணுறான் பார்த்தியா, அவங்க அப்பா அம்மா இது பண்ணுறாங்களா, அது சரின்ட்டு ஒரு மாதிரி ராங்காக பேசிட்டாரு. நான் உடனே வந்து எங்கள் அண்ணிக்கிட்ட சொன்னேன். எங்கள் அண்ணி இருந்து உடனே நான் அவங்கக்கிட்ட சொல்கிறது இதுப்பட்டு எங்கள் அண்ணி வந்து இதுமாரிலாம் பேசுகிறாங்க அத்தை, இதுமாரிலாம் பண்ணுறாங்க அத்தை, இதுமாரிலாம் செய்கிறாங்களா அத்தை, அழுதுட்டு வந்து சொல்லுது அத்தை பாப்பா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணி போய் சொல்லிடுச்சு. சொல்லிட்டு பிறகு அம்மா வந்து விசாரிச்சாங்க. அம்மா வந்து அவங்களும் கொளுத்து வேலைக்கு தான் போகிறாங்க. அந்த இடத்துல வந்து அவன் இங்கே தண்ணி குடிப்பான், எல்லாமே செய்வான், எல்லாமே பண்ணுவான், அவனுக்கு பொண்ணு கொடுக்குற, நீயே ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு ரொம்ப சிரமப்படுற, நீயே. யார் சொன்னது இது? அவங்க ஓனர் மேஸ்திரி, அந்த வேலை மேலே இருக்கிறவங்க. அவனுக்கு கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணாங்க. அம்மா வந்து வெள்ளிக்கிழமை வந்து என்கிட்ட இதுமாரிலாம் செய்யாதம்மா, நிச்சயதார்த்தமா பண்ணிட்டாங்க, எதுவுமே பண்ணலைம்மா, அவங்க கூட போகாதம்மா, எல்லாம் அவங்க சொல்கிறதுக்கு சொல்ல கேட்காதம்மான்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி உடச்சிட்டாங்க. ஃபோனை வாங்கி உடச்சிட்டு பிறகு அவங்க அக்கா இருக்கிறாங்க மாரியன்ட்டு ஒருத்தவங்க, அவங்க வந்து ஃபோன் வந்து ரெண்டாவது இந்த அம்மா உடச்சிட்டு போயிடும்போது சனிக்கிழமை காலையில் வந்து ஃபோன் வந்து எனக்கு எத்தனை கொடுத்தாங்க. இதுமாரி வச்சுக்கோ ஃபோனு, அவன் பேச போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கொடுத்தாங்க. நான் வேணாம், என் அம்மா என்னை அடிப்பாங்க, எனக்கு வேணாம் ஃபோன், அம்மா வேணாம் சொல்லிட்டாங்க. இது மேல்பட்டு இவன் காலைன்னா கூட நான் உளுருவண்டி, அவனை விட்டுறாதுடி, அவன் இல்லைன்னா செத்துருவண்டி சொன்னோம். ஃபோன் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஃபோன் வாங்கிச்சு எனக்கு ஃபோன் பண்ணார், இதுமாரி வா பேசலான்னு சொல்லிட்டு. நான் யதார்த்தமாக பேசலான்னு சொல்லிட்டு தான் போனேன் தவிர திடீர்னு எப்போ பார்த்தா கையில் மஞ்சள் கயிறு வச்சுக்கிறாரு ஜோபில், அந்த ஜோபி இந்த மஞ்சள் கயிறு எடுத்து கை பிடிச்சி எடுத்துன்னு போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அம்மா கரெக்டான தான் சொல்லியிருக்காங்க, வேண்டாம் கல்யாணம் பண்ணி வேண்டாம், இந்த கல்யாணமே வேண்டாம், அவங்ககிட்ட பேசாத. அவங்க குடிக்கிறத ஒரு தெரியும், அவங்க அப்பா அம்மா குடிக்கிறதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது. சரி, இவன் குடிக்கிற அது தெரியும்ல? அது தெரியும் எனக்கு, இவரு குடிக்கிறாரு அப்புறம் அப்படி தெரியும். வீட்டுல அம்மா இந்த அளவுக்கு அப்பா குடிப்பாரு, அந்த அளவுக்கு அம்மா சிரமப்பட்டிருக்காங்க, அந்த அளவுக்கு அம்மா கஷ்டப்படுத்திருக்காங்கன்னு தெரியும். எதனால அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க? எங்களுக்கோசம் தான் கஷ்டப்பட்டாங்க அம்மா. எதுக்காக எல்லாமே பொறுத்துக்கிட்டாங்க? எங்களுக்கோசம் தான். உங்க அப்பா குடிப்பாருல்ல? ஆமா. குடிச்சிட்டு தானே அவ்வளோ அடிச்சிருக்காரு, அவ்வளோ சித்திரவதை பண்ணிருக்காரு உங்க அம்மாவை, கண்ணால பாத்துருக்கல? பாத்துருக்கிறேன். அப்புறம் தெரிஞ்சு கிணறுல குதிக்கிறீங்க? எந்த தைரியத்துல ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? தாலி கட்டும் போது நீ நான் கை பின்னாடி கட்டி வச்சிருந்தானா? கட்டில வச்சு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கினேன். அதுக்கப்புறம் அவங்க அம்மாண்ட இட்டுன்னு போனாங்க. அவங்க அம்மா வேலை செஞ்சுன்னு இருந்தாங்க பக்கத்துல. அவங்க அம்மாண்ட இட்டுட்டு போயிட்டு இதுமாரி கல்யாணம் பண்ணிக்கணும்மான்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அம்மா இருந்து நீ எதுவும் பேசிக்காதரா, அவங்க அம்மா அவங்க அப்பா யாருன்னா வந்தாலும் நீ தூரமாக போயிடு, அவளே பேசிக்கிட்டோம், அவளை நிற்க வை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க வீட்டுக்கெல்லாம் ஓரமாக போய் ஒரு கம்பெனியில் போய் இருந்துட்டாரு. அம்மா மட்டும்தான் வந்தாங்க. வேணாம்மா இப்பயே போயிடலாவாம்மா, தாலி கயிறு கூட அறுத்து போட்டுடலாமா, வேணாம்மா. இல்லைம்மா நான் வந்துட்டேன், நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், லாபமா நஷ்டமா நான் இங்கேருந்து அனுபவிச்சுக்கிறேம்மா, இன்னைக்கு எல்லாமே பண்ணிக்கணுமா சொல்லிட்டு தான். அப்ப இன்னைக்கு எதுக்கு இங்க லாபமும் நஷ்டமும் நான் வந்து அனுபவிச்சுக்கிறேன், அப்புறம் எதுக்கு இன்னைக்கு வந்த? ஹல்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இது பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்,
அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்கோசம் அம்மா இட்டுன்னு போயிட்டாங்க. அங்கேருந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இட்டுன்னு வந்தாங்க. அப்ப என்ன வயசு உனக்கு? அப்போ இருக்கும் 17 வயசு இருக்கும். 17. அதை எப்படி சட்ட ரீதியாக ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண முடியும்? போய் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்களா? இல்லை எல்லாம் அப்புறம் எங்க பண்ணீங்க? யார் அதுக்கு விட்னஸ்? என் சைடில் வந்து தாய் மாமான்ட்டு எங்கள் மாமா போட்டாரு. சரி. அவங்க சைடில் வந்து தாய் மாமான்ட்ட சொல்லிட்டு அவங்க மாமா சரி. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கையெழுத்து போடணும்ல? ரிஜிஸ்டார் எல்லாமே சொல்லி தான் எல்லாமே அவங்க கையெழுத்தெல்லாம் போட்டு தான் ரிஜிஸ்டர் மேரேஜ் எல்லாம் பண்ணாங்க. எங்கம்மா எந்த ஆஃபீஸ்ல ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணீங்க? இந்த சைடு. எந்த சைடு? எனக்கு தெரியாது, அதில் ஊரெல்லாம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? இங்கதான் மேடம். எங்கம்மா? இங்கே தானே இது? இங்கே பக்கத்துலயே இந்த ஹைகோர்ட்டு அங்கே தான் பண்ணது. அந்த சர்டிபிகேட் இருக்கா? அந்த சர்டிஃபிகேட் கல்யாண சர்டிபிகேட் இருக்கா? அவங்க கையில தான் இருக்கு. ஆனா அவங்க எடுத்துட்டு வந்திருக்கலான்னு எனக்கு தெரியாது. அம்மா சொல்ற பேச்சு கேட்காம இஷ்டத்துக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டு 4 வருஷத்துல 2 குழந்தைங்க கையில வச்சுட்டு இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க நீ அழுதுட்டு. புருஷன் மட்டும் இல்ல, மாமனார் மாமியார் 2 பேரும் குடிச்சிட்டு சித்திரவதை பண்ணுவாங்க. என் பேர் சுக்கலா. நான் சென்னையிலேருந்து வரேன். யாரும் சொல்லி நான் வரல, என்னோட விருப்பத்துக்கு தான் வந்தேன். நான் பேசுறதெல்லாம் நிஜம். ராஜசேகர் சார் வணக்கம். உங்க பேர் சுக்லா. குடிப்பழக்கம் இருக்கா உங்களுக்கு? இல்லை மேடம், எனக்கு பிபி இருக்குது. சரி. நான் பூ கட்டு 1 மணிக்கு வருவேன். 1 மணிக்கு வந்தால் தான் ஸ்டவ்வில் சாப்பாடு இருக்கும். இல்லை நான் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு 2 மணிக்கு தான் நான் பூ கடைக்கு போவேன். சரிங்க. பூ வந்து கட்டுறதுக்கிட்டு நைட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு கம்முன்னு படுத்துக்குவேன். இவர் பில்டிங் வேலை செய்கிறாரு. சரி. வயசானவர் இப்போ மயந்து குடிச்சிட்டு அவர் சாப்பாடு போட்டு வச்சுன்னா சாப்பிட்டு கம்முன்னு படுத்துருவார். புள்ள பேச்சுக்க மருமக பேச்சுக்க போக மாட்டார். சரி. அந்த குழந்தைய நடுவில் போட்டு நாங்கள் ரோட்டில் படுத்துக்குவோம், இவங்க உள்ளே படுத்துக்குவாங்க. சரி. பாவாடையிலேருந்து ஜாக்கெட்டிலேருந்து உள் பாவாடையிலேருந்து எல்லாமே இவர் செய்வார். மருமகளுக்கு 3 மணிக்கு எழுந்திருப்பேன் மேடம். பையன் என்ன பண்றான்? பொண்டாட்டிக்கு எதுவும் பண்ண மாட்டானா? எதுவும் பண்ண மாட்டான். என்ன சொல்கிறேன், எதுவும் பண்ண மாட்டான். ஏன்? இவங்க 8 மணி வரையும் தூங்குவாங்க 2 பேருமே, ஆம்பளை 2 பேருமே. இப்போ யாருனா வருவாங்க, வீட்டை பார்த்தா அவர் அசிமா நினைப்பாங்களே, நம்ம கஷ்டப்படுத்தினோட சுத்தமாக தானே இருக்கணும் வீடு வாசல்னா எல்லாமே ஏந்து இவர் செஞ்சுட்டு போயிடுவார். நான் 6 மணிக்கு வந்து பூ கடைக்கு போயிடுவேன். காலையில் 6 மணிக்கு நான் பூ கடைக்கு போயிடுவேன். இவங்க 8 மணிக்கு வந்தாங்கலாம் பாத்ரூமுக்கு போயிட்டு வந்து 9 மணி 10 மணிக்கு மார்க்கெட்டுக்கு போவாங்க. அது மாதிரி விட்டு இவங்க சமைச்சு சாப்பிட்டா கூட நாங்கள் என்ன எதுவும் கேட்க மாட்டோம். இப்போ சாவி கொடுத்துக்கினே இருக்கிறது அப்பப்போ அவங்க குஷ்டு வரும்போதெல்லாம். யாரு? இப்போ அவங்கள்ட்ட சொல்லி கொடுக்குறது. போன மாதம் அடிச்சு யார் அடிச்சா? இவங்க 2 பேரும் மாமனம் 2 பேரும் அடிச்சாங்க. இவங்க 2 பேருமே அவன் அடிக்கும்போது அவங்ககிட்ட நாங்கள் அடி வாங்கிக்கணுமா? பூ கடை எடுத்து யார் கட்டு போனால் வேணும்னு டிவி பார்த்துன்னு இருந்தான். சார் அவன் ஃபுல்லாக குஷ்டு நான் எதிர் வீடு வச்சேன். அவங்க வந்து பாயிங்க, அவங்க வயசு பசங்கள்லாம் இருக்குது. 3 புருஷன் எப்படி படுத்து கிடப்பணும்? நீ வந்து நீ தானே இட்டு வந்து உள்ளே படுக்க வைக்கணும். புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து உங்களை அடிப்பாங்க? ஆமாம். நான் இட்டு வந்து என்ன பண்ணேன், டிவி பார்த்துருந்தேன். வாரேன்ட்டா இதுமாரி ஊராம் வாசலில் படுத்து கிடக்குறான் அப்படின்னு. மேடம் உள்ளே கூட போகல மேடம். நான் அந்த வெளியவே நின்று இப்படி எட்டு விட்டு வந்த மாதிரி வந்து சோட்டு கண்ணத்தில் குத்துறான் பையன். ஆமாம். அதுவும் உன் தாய் அது மாதிரி அட்டை நீ கண்ணால் பார்ப்பியா? உங்க பையன் உங்க அடிக்கிறான், பொண்டாட்டி பேச்சு கேட்டு அடிக்கிறானா? இன்னைக்கு ஏன் நின்றுட்டு என் புருஷன் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நிக்குது? அவனான்றான் இவங்களுக்குள்ள பேச்சு மேடம். அவனான்றான் உன்னால தான் என் குடும்பம் கட்டினிட்டு, உன்னால தான் என் குடும்பம் கட்டிச்சு, என் பொண்டாட்டி பிள்ளைலாம் மாமியார் விட்டு மேடம் அவங்க குடிக்க மாட்டேன்னு சொல்றாங்களா மேடம்? நிஜமா அவங்க குடிக்கிறாங்க மேடம். குடிக்கலன்னு போய் சொல்றாங்க மேடம். அவங்க 1002 சத்தியம் பண்ணாங்க, அதெல்லாம் போய் மேடம். நான் இதே நீ மேடம் நீ சொல்றீங்கல்ல அதே இடத்துல நீங்க வந்து பேசி வரக்கூடாது. எங்க வீட்டு கதை நீ வராது மேடம். எப்படி பேசுறாங்க மேடம்? எவ்வளவு இது சொன்ன கரிமீனாக்கி நீ துண்ற மேல கை வச்ச என்ன பேச்சுதே? செருப்பால அடிப்பேன். நீங்க என்ன பேசுனீங்க இப்போ? அன்னைக்கா போயிருப்பேன் உன் புள்ளைய விட்டுட்டு நான் மேடம் எப்படி பேச இந்த ஆளு கூட அப்படிதான் மேடம் நேத்து டேஸ்ட்ல புடிச்சு கொடுக்குறேன் போங்கடி அப்படி பச்சைலிங்க தூக்கி காட்டுறாரு மேடம். என்ன மேடம் எடுத்து தப்பு பண்ணல போய் இருமா. ஒரே பையன், அவனுக்கு நல்ல பொண்ணு பார்த்து கொடுங்கன்னா ராணி கிட்ட சொன்னீங்களா? ஆமா மேடம் சொன்னீங்களா? சொன்னோம். ராணி உங்களுக்கு தெரியும்ல? ராணி வந்து எங்க சொந்த அக்கா தான் வேணும் எனக்கு. ஓகே. நான் சொல்றது கொஞ்சம் கேட்டுக்காங்க. கேட்டோம் போய் பொண்ணை பார்த்துட்டு வந்தோம். கேஸுக்கு பணம் கட்டியாச்சு, சத்திரத்துக்கு பணம் கட்டியாச்சு, நோட்டீஸுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் கட்டி இருக்கிறோம். கட்டிட்டு வந்துருக்கிறோம். வீட்டில் என்ன பிரச்சனை ஆச்சு எது பிரச்சனை ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது.
இவர் என்ன பண்ணா ஃபோன் வேலை இன்னும் கிளம்புறான். ஃபோன் பண்ணி மான்னு சொல்லிட்டு அங்காளீஸ்வரர் கோயிலில் தாலி கட்டின்னு வந்துட்டா. எங்களுக்கு தெரியாது. இருங்க, கட்டின துணியோட வந்துட்டா. சரி தாலி கட்டின துணியோட நிசாமலும் பண்ணியாச்சு. நிசாமலும் பண்ணியாச்சு. ஆள் பகம்லாம் கூட இருக்குது வீட்டில். சரி வந்துட்டால அப்படின்ட்டு கட்டின துணியோட வந்துட்டாலன்னு 3000 ரூபாய் ஒருத்தரோட கடன் வாங்கி நைட்டி பாவாடை என்கிட்ட இருக்கிற புடவெல்லாம் எடுத்து நம்மளுக்கு பொண்ணு இல்லையே ஒரு பிள்ளை நான் யார் கட்ட போறோம் அதெல்லாம் அவங்க எடுத்து தரல மேடம். எல்லாமே எங்க நாத்தனார் எடுத்து குத்துது மேடம். அவங்க நிஜமெல்லாம் அவங்க நேரடி இருந்தா அவங்க இந்த நிகழ்ச்சி நைட்னா வருவோம் மேடம். நானு இவங்க எல்லாம் எடுத்து தரல மேடம். இவங்க எல்லாம் எடுத்து தரல. நான் போய் நான் வந்து வாழ்க்கை பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் இவ்வளவு தூரம் நான் வந்து நான் தரேன். ராணி கிட்ட பேசணும். ஆமா, ராணி உங்க அக்கா முறை தானே? ராணி கிட்ட பேசும்போது ராணி என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? புருஷ பொண்டாட்டிக்கு குடி பழக்கம் இருக்கு. எனக்கு பிபி. அப்ப உங்க அக்காவே உங்களுக்கு எதிர்த்து போய் சொல்றாங்க. சொந்தக்காரங்க நான் ஒரு இடத்துல உங்க அக்கா முறை வரோம்னா அப்புறம் உங்களுக்கு சொந்தக்காரங்க நான் தூரத்து சொந்தமா? தூரத்து சொந்தம் தான். சொந்த அக்கா இல்ல. சரி, தூரத்து சொந்தம் தான். சரி, நீ பொண்ணை பார்க்க பார்த்தேன். சரி, பார்த்து வச்சு அவளுக்கு தூரத்து சொந்தம். அதனால தான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு நல்ல பொண்ணு இருந்தா தேடி கொடு சொன்னீங்க. கேட்டேன். அப்போ அவங்க எதுக்கு உங்களுக்கு எதிர்த்து போய் சொல்லணும்? நீங்க ஏதாவது இவங்க கேக்குறது டார்ச்சல் பண்றது யாரோ அத்தை நீ குடிகாரனுக்கு எத்தனை கொடுத்துட்டேன். நான் என்ன புருஷனை குடிகாரனை திருத்தி வச்சு நீ அவனை எது வேணாலும் செய். நான் வந்து கேட்டா எங்களை நீ எது பண்ணாலும் பண்ணு மேடம். ஃபுல் போதை மேடம். குடிச்சிட்டு எங்க அம்மா வீட்டுல வந்து சந்து மேடம், அது சந்து மேடம் பப்ளிக் பண்ணால நம்ம லேடிஸ் எதில் நின்றுட்டு பாத்ரூம் பண்ண எந்த லேடிஸ் என்ன சும்மா இருப்பாங்களா மேடம்? நீங்களே சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரர் ஃபுல் போதில் குடிச்சிட்டு அவங்கள அசிங்கமே பேசுறாரு மேடம். பச்சை கேட்கறாரு. அவங்க அம்மா 10ல இருக்கிறாங்க, தங்கச்சி 10ல இருக்கிறாங்க மேடம். நாங்க மடிக்கிட்டு இருந்தோம் மேடம். நாங்க மடிக்கிட்டு இருந்தோம். இது மாரி போகாத நாங்க உள்ள பிடிச்சி தூக்கி போடுறோம் மேடம். நாங்க கொஞ்சம் விட்டு இருந்தா அவங்க தான் அடிச்சிருப்பாங்க. ஒருத்தர் கூட மேல கையே வைக்கல தெரியுமா? அவரே போய் இடிச்சுக்கிட்டு அவரே போதில் இது பண்ண அதை நாங்களா மேடம் அடிச்ச பொறுப்பு. நாங்க அடிச்சு போட்டு 4 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கலாம் அவன் புள்ளைய தெரியுமா? எனக்கு எது வேணாம் மேடம். அவன் வரணும். எனக்கு பிள்ளை இல்லாம அவன் சம்பாரிச்சு எனக்கு சோறு போட்டு நான் சாப்பிட போறது இல்லை. இன்னும் நைட்டு கூட என்னன்னு கேக்குறான். அப்ப எந்த லட்சணத்துக்கு அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க? உங்க பையன் நீங்களே சொன்னீங்க அவன் எதுக்கும் லைக் கிடையாது. குடிச்சிட்டு பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டு அடிக்கிறான். உங்க பையன் இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றான்னா குடி பழக்கம் இருக்கு, சரியில்லை. அது எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு எப்படி மனசு வந்தது? அவங்களுக்கு தெரியும் மேடம். அவங்க குஷ்டரோக சொல்ல அம்மா. சரிம்மா, நீங்க எதுக்கு இப்படி இவ வந்து தவறு தானே? ஏன் முதல்ல பொண்ணு கேட்டு போனீங்கல்ல? பொண்ணு கேட்டு ஏன் போனீங்கன்னு கேக்குறேன். போன மேடம். ஏன் போனீங்கன்னு கேக்குறேன். குடிக்கல அவன் பல்ல அவரை குடிக்க மாட்டான். அப்ப தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நானும் விட்டோம் கம்முனு. நானும் ஓடியாந்தாங்க. சரி, நானா மட்டும்தான் ஓடி வந்தேன் மேடம். அந்த ஆளுங்க எல்லாரும் ஒரே நாள் தான் நான் இட்டுட்டு வரேன் மேடம். நீ எப்ப இந்த நிமிஷம்ல பண்ணி நீ எப்ப இந்த நல்லா பண்ணி என் வீடு தேடி வந்தாங்க மேடம். 4 தடவை வந்தாங்க. அவங்க நான் நிஜமால இட்டுட்டு வரேன். ரஞ்சிதா, சத்தியமா உன்கிட்ட பேசக்கூடாது. உன்னை ஓங்கி அடிக்கணும். எல்லாமே சொல்லியும் வீட்டுல அம்மா சொல்லியும் எல்லாரும் சொல்லியும் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தேகப்படுறா. யார்கிட்ட போன் பேசிட்டு இருந்தேன், ஏன் என் போன் எடுக்கல, பொறுப்பு இல்லாம ஊர் சுத்திட்டு இருக்கான், குடிக்கிறான், எல்லாமே தெரியும். ஆனா இருந்தாலும் நான் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது என்னம்மா காதலா? எனக்கு காதல் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் காதல் கிடையாது, வெங்காயம் கிடையாது. அப்புறம் என்னம்மா? அப்புறம் என்ன? எதுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட? என் வீட்டு தேடி வந்தாங்க, பேசினாங்க, மனசு மாத்தினாங்க. சரி ஏதோ சொல்லிட்டு போயிட்டேன். நீ நல்லா வச்சுனீங்களா? அது நான் என்ன தப்பு மேடம் பண்றேன்? நான் சொல்றேன்ல இவங்க தப்பு பண்றேன். இவ்வளவு வார்த்தை கேக்குறாங்கல்ல மேடம். எப்படி மேடம் அந்த வார்த்தை கேட்பாங்க சொல்லுங்க. இவரு அது மாதிரி தான் கேட்டாங்க மேடம். குஸ்து வரும்போது என்ன பண்றேன், நல்லா அழகா சாப்பாடு ஓட்டுறான், கறிமீன் ஆக்கி ஊட்டுறான். ஊட்டவன் சாப்பிட்டு படுத்தவனா ஒரு 6 நாளைக்கு வேலைக்கு போவான். 3000 வரும்னு வச்சுக்கோங்க. அவன் 1000 ரூபாய் கொடுக்குறான். எவ்வளோ கொடுக்குறான் நம்மளுக்கு தெரியாது. 500 மார்க்கெட்டு போவாங்க, லட்சமா அது இது வாங்கி வந்து சாப்பாடுகள் எல்லாத்தையும் செஞ்சிருவா. நாங்கள் இப்படி உள்ள போனா கூட வாயில சோறு ஊட்டுவா. சோறு ஊட்ட அவனை படுக்க வச்சுட்டு இருக்கிற காசெல்லாம் எடுத்து அம்மா வீட்டுக்கு போயிடும். அதெல்லாம் பொய் மேடம். அவசியம் இல்ல மேடம். என் அம்மா அப்பா பாவத்தை கொண்டவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. எங்க காசு என் பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போயிட்டாடா. நான் பூ கடை போட்டு எனக்கு என்ன தெரியாது. நான் குடிக்கிறேன்னு சொல்றீங்க. நான் குடிச்சிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணிருக்கேன், சண்டை வாங்கியிருக்கேன், உடம்புல துணி இல்லாம ரோட்ல பண்ணிருக்காங்க மேடம். எந்த மருமோ மேடம் சும்மா இருப்பாங்க. இட்டு போன்ற மேடம். துணி கூட இட்டு போன்ற வீட்ல உள்ள படுத்துக்கிட்டு உடம்புல துணி இல்லாம படுத்துக்கிட்டு பாரு. நீ என்ன கேக்குறீங்க? உடம்பு ஆசிரியா இருக்கேன். நாங்க ஒரு சின்ன ரூம் தான், உடம்பு ஆசிரியா இருக்கேன் சார். ஒரே ரூம் தான், சின்ன ரூம் தானே. அந்த அடுப்பு மூடி பெருக்கிறது கிடையாது, ஒண்ணு செய்யறது கிடையாது. நீ பெத்த புள்ள தானே. வீடு இருக்கும். நான் வீடு என்ன பார்த்து சொல்றேன். வீடு எந்த நான் 10 வச்சு 3% நல்லா அறியாத போய் சம்பாதிக்கிறான். ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கிறான். 200 ரூபாய் நீ சாப்பிட்டா 300 ரூபாய் எடுத்து வச்சா நீங்க
நீங்கள் நல்லா வரலாம், அடிச்சு ஒரு மூட்டை அடிச்சு வாங்கி போடுறோம். அந்த இருக்க வரைக்கும் நல்லா தின்னுவாங்க மேடம். நான் இது கஷ்டப்பட்டு நான் வாங்கி அந்த சொல்றேன். வீட்டில் போட்டேன்னா இருக்க வரைக்கும் தின்னுவாங்க. அது ஆக்கி ஆக்கி கீழே escape போட ஆயிடும். வேண்டியதுதான். ஆக்கி கீழே போட வேண்டாம். ஒரு கிலோ என்ன விலை என்ன விற்கிது? வேணுட்டு யாரோ கொட்டுவாங்களே மேடம், சாப்பாடு நீங்க கொண்டு வேணுட்டு. வச்சு நான் 600 ரூபாய் சம்பந்தம் வாங்க. நீங்க கொண்டு வச்சு 600 ரூபாய். நான் கொஞ்சம் அசந்து படுக்கணும். என் கை கால் உடம்பு வசதி இருக்குமா இருக்குதா? நான் ஒன்று வாங்கிட்டு வருவேன், ஒன்று சாப்பிடுவேன். அந்த ஒன்று வாங்கினாக்கா நான் 10 வாட்டுக்கு தண்ணி எடுப்பேன். எத்தனை வாட்டுக்குன்னு 10 வாட்டுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பேன். நான் ஒரே மட்டும் குடிச்சிட்டு ஒன்றும் படுக்க மாட்டேன். நான் உண்மைதான் ஒத்துக்கிறேன். நான் இல்லைன்னு சொல்ல. உங்கள்கிட்ட சண்டை கஷ்டப்படுறேன். பரவாயில்ல, சண்டை வந்து ஏதோ என்ன பேசுறத விட பரவாயில்ல. ஸ்டேஷன் என் மூலியமா பக்கத்துல ஸ்டேஷன் இருக்குது. அப்பா ஸ்டேஷன் போயிருக்காப்பா, ஜெயிலுக்கு போய் சொல்லு. அவங்க பையன் நிறைய தடவை போலீஸ் கூப்பிட்டு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஜெயிலுக்கும் போயிட்டு வந்துட்டான். அப்புறம் எதுக்காக? பிடிச்சு கொடுத்து போயிட்டா சண்டை. சும்மா மேடம் புடிச்சு கொடுத்து இதுவரை நான் டேஸ்ட் ஒரு தடவை கூட பேசல மேடம். எங்களுக்கு தான் வலிக்கிறே தவிர நாங்க என்ன பண்றோம்? நம்பர் கொடுக்குறேன் மேடம். நான் எத்தனை தடவை வந்தேனே, நான் என்னால உள்ள போயிருக்கேன்னு சொல்லிட்டு போன் பண்ணி நீங்க பேசுங்க மேடம். ஆமான்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க மேடம். என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க. எங்களை எதுக்கு இங்க எட்டு வந்து விட்ட? உன்னை ஸ்டேஷன் எங்களை எதுக்கு வலிக்கிற? நீ கொண்டு போறணும். அவன் சோறு புள்ள அவனை நீங்க டார்ச்சர் பண்ணணும். எங்க பண்ண கூட நீ போவ நானு எப்படி சொல்லு பாக்கலாம். ஏன் நீங்க டார்ச்சர் பண்றீங்க? நாங்க என்ன பண்றோம்? இல்ல அவன தான் நாங்க என்ன பண்றோம் சொல்லு. பெத்தது நீங்க. பெத்த நாங்க தான் வேணான்றோம். சொல்லுங்க. பெத்தது வேணாம். நீ உன் பெத்த புள்ள கிட்ட சொல்லி எழுதி கொடுத்துரு. அதுதான் உனக்கு வேணாம் சொல்லுங்க. அப்ப எனக்கு எதுக்கு மேடம்? கால் மடக்க முடியல. அப்ப உங்களுக்கு ஓடிச்சு இது ஒரு நாளா வாட்டி அடிச்சுக்கலாம் என்ன? மேடம் உங்களுக்கு யூஸ் ஆலனா அப்ப அப்படியே போட்டு என்ன கூட வீச தேவையில்லை. ஓடி தொடப்பட புருஷன் நாங்க அஷ்டமா அடிக்கல மேடம். அதெல்லாம் பண்ணாம போய் 4 பேர் அந்த இடத்துல வந்து கேட்டு பாருங்க. அனாயமா என் மேல நீ சொல்லுவதெல்லாம் போய் தான். நான் சொன்னேன்னு எங்க மேல பேச நீ சொல்லுவதெல்லாம் போய் தான். அந்த வீட்ல குடிக்காம இருக்காங்க சொல்லு. அவ்வளவுதான் குடிக்கறாங்க. புருஷன் நீ திட்ட மாட்டீங்க. உங்க வீட்ல நான் ஏதாவது பிரச்சனை பண்ணா நீங்க எங்கனா போய் எங்கயா நிக்க வைக்கிற? உங்க புருஷன் அந்த இடத்துல வந்து கேட்டு பாருங்க மேடம். அந்த இடத்துல என்ன உண்மை சொல்லுங்கன்னா அவங்களால உங்களை போய் அசிஸ்டமா கேக்குறது மேடம். என் புருஷனை வச்சிக்கிறியா என் புள்ளிய வச்சிருக்கீங்க ரெண்டு அசிஸ்டமா கேக்குறது மேடம். அதனால பயந்து யார் வர மாட்டாங்க. என்ன மேடம் இவ்வளவு போய் பேசல மேடம். அப்புறம் நான் போய் பால் வாங்க மாட்டேன். குழந்தைக்கு பால் வாங்க மாட்டேன். போய் நீங்களே போய் பேசல மேடம். இவ்வளவு போய் எங்க வீட்டுக்கு வாயில விசாரிங்க எப்படி குழந்தைகளை பெத்து வச்சிருப்பாங்க? இவ்வளவு போய் இருக்குது. ஆள் வாங்கணும். என்ன வாங்கிக்கிறோம்? சோப் முதல் வச்சு நாங்க வாங்கி வைக்கிறோம். என்ன நீங்க வாங்கி வைக்கிறீங்க? உங்க சொல்ல வாங்கி வைக்கிறோம். பெத்த புள்ளிய உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்ப எப்படிப்பட்ட வீட்டுக்கார வேணாம் மேடம். நீ ரெண்டு பக்கம் வேண்டாம் சொல்றாங்க. அந்த சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. யாருக்காக சண்டை போடுறாங்க? உங்களுக்கே வேணாம் அட்டு பிடிக்க. எனக்கு எதுக்கு மேல இனிமேல பத்தி எனக்கு வேணாம் மேடம். ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மத்தியில ரஞ்சிதாவின் தாய் தந்தை 2 பேரும் வந்திருக்காங்க. ஐயா உங்க பேர்? சுப்பிரமணியம். நீங்க? லக்ஷ்மி. உங்க பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பாத்தீங்க. மாப்பிள்ளை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க வேண்டாம் சொல்லிட்டீங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயம் ஆனது உடனே சந்தேகப்படுறா, இப்படி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றா சொன்ன உடனே நீங்க தான் கல்யாணம் வேண்டான்ட்டீங்க. ஆமா மேடம். அப்புறம் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆமா மேடம். நீங்க என்ன பண்ணீங்க? உங்க வீட்டாண்ட போய் கேட்டோம். அவங்க இருந்தம்மா இருந்துக்குன்னு நான் வரல, நிச்சயம் மாத்தினவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கினேன். எனக்கு திருப்பி இன்னொருத்தரோட கல்யாணம் பண்ணோம்னு நினைப்பேன். இவர் வந்து ஒரு வார்த்தை விட்டுருந்தாரு. ஃபோன் பண்ணியிருந்தார் இந்த பொண்ணுக்கு. ஃபோன் பண்ணியிருக்கோம். பீச்சுக்கு சினிமாவுக்கு போகலான்னு கூப்பிட்டுக்கிறேன். நிச்சயம் இல்லை போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுக்கிறாரு. அதனால் நான் வரமாட்டேன், எங்கள் அம்மா அடிச்சிருவாங்க அப்படின்னு திட்டோன்னு உங்கள் அம்மாவில் கீச்சிருவேன். தவறுக்கான வார்த்தை. எங்கள் அண்ணா இருக்கார் திட்டுவார், உங்கள் அண்ணா வாழை வச்சு வெட்டிடுவேன் அப்படின்னா. பொண்ணு கொடுக்காத முன்னே இந்த வார்த்தை சொல்கிறாங்கல்ல, நாளைக்கு பொண்ணு கொடுத்தா இப்படி தான் கேட்பாங்கன்னு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க நிச்சயம் பண்ண புடவை மோதிரம் கொண்டு கொடுத்தோம். அப்புறமா இவங்க வீட்டாண்டெல்லாம் இவங்க ஆளுங்கள்லாம் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் தவறு செஞ்சுட்டான் மன்னிச்சிக்காங்க அப்படின்னு இவங்க வந்து ஒரு முறை கேட்டால், இருந்தாலும் நான் கொடுக்க மாட்டேன். இவரும் வேலைக்கு போயிட்டாரு, நானும் வேலைக்கு போகிறேன். நானும் அண்ணாடம் போய் பீச்சில் மெரினா பீச்சில் பெருக்கிற வேலை செஞ்சு இருக்கிறேன். நான் 6 மணி ஆனால் நான் போயிடுவேன். 6 மணிக்கு 1/2 hour கம்மியாக போனாலும் வீட்டுக்கு தான் வரணும். நீங்க மரீனா பீச்ல பெருக்கிற வேலை பாக்குறீங்க. ஆமா, மண்ணு மேல இருக்கிற குப்பை எடுக்கிற வேலை. அது நீங்க சொல்லிக்கிறதுக்கு நீங்க வெட்கப்படக்கூடாது. நீங்க வேலை செய்றீங்க, சொந்தமா சம்பாதிச்சு மரியாதையோட வாழ்றீங்க. அது தைரியமா சொல்லுங்க. நம்ம நாட்டை, நம்ம அக்க பக்கத்துல இருக்குது, நம்மளுடைய வட்டாரம் சுத்தம் செய்றீங்க. உங்களுக்கு இருக்கிறது புத்தி, அங்க குப்பை கொட்டிட்டு போறாங்க பாருங்க, அவங்களுக்கு கிடையாது. ஆனா அந்த இடம் சுத்தமா வைக்கணும்னு அந்த புத்தி உங்களுக்கு இருக்கு. நீங்க நான் அந்த மரீனா பீச்ல கடற்கரையில நான் வந்து சுத்தம் பண்றேன் பெருக்கிறேன்னா பெருமையா சொல்லுங்க. அதுக்கு நீங்க வருத்தப்படக்கூடாது. சுப்பிரமணியம் சார், நீங்க குடிச்சிட்டு உங்க பொண்டாட்டியே நிறைய அடிப்பீங்களாமே?
அவ்வளோ கிடையாது. எப்போனா ஒரு வாட்டி சண்டாவும், எங்களுக்குள்ள சண்டாவும், நாங்கள் குடிக்கும். அது எங்களோட எங்களோட எங்கள் குடும்பம் இதோ என்னோட நம்ம வீட்டுக்காரர் குடிக்கார நம்ம பொண்ணு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நான் எடுத்த முடிவு தான் அது. என் பசங்களை வந்து தொல்லை பண்ணுறதோ அது மருமகனும் நல்லா நாங்கள் சரி போச்சு ஒரு 6 மாதம் வரைக்கும் பார்த்தோம். சரின்னு ஏற்றுக்கணும் நாங்கள். உங்க சம்பந்தி சைட்ல இருந்து எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்தது இல்ல? இவங்களால எல்லாம் சண்டை வராது மேடம். ஆ. தம்பி தான் வேணும் எனக்கு. அவங்களால எனக்கு பிரச்சனை வராது. அவங்களால எந்த பிரச்சனையும் வராது. பிரச்சனை வர காரணமே இவளால பிரச்சனை வர இங்க சாய் கொடுக்குறது அவன் பூட்டு திறக்கிறது. இவ சாவி கொடுப்பா, அவன் பூட்டு திறந்துருவான். திறக்கிறது. அவ்வளவுதான் மேட்டாங்க நடக்கிற மேட்டா அதே இவ மென்டல், சாவி கொடுக்கிறது இவ மென்டலா? ஆமா இருங்க மேடம். காலையில எந்த பொம்பளை என்ன செய்வாங்க, என்ன செய்யணும் காலையில விபரமா சொல்லு. ஒரு மாமனார் வராரு, உப்பும் கொண்டு மாதிரி குழந்தைங்க எல்லாம் இருக்குது, எறும்பு குறும்பெல்லாம் இருக்கும். ஒரு குழந்தைங்களை கடிச்சு எடுத்துரும். கொசு மிக்கும். என்னம்மா ரஞ்சிதா அப்படி இருக்குதுன்னா என்ன நீ வந்தாவே இப்படிதான் தொல்லை. எனக்கு வீடு வந்து எனக்கு கோயில் மாரி இருக்கணும். வீடா இருக்கக்கூடாது, எனக்கு கோயில் தான் வீடு. எனக்கு அந்த மீன் வச்சிருக்கிறியா? வீடுனே இல்லை. சாப்பிட்ற தட்டு நான் கழுவி வைப்பேன். இங்கேருந்து போயிட்டு வேலை செஞ்சு போய் நான் தட்டை கழுவி வைப்பேன். உங்க பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லையா நீங்க நினைக்க? அந்த பீ துணி முடிச்சா நான் துவைச்சு போறேன். அந்த குழந்தை பீ துணி முடிச்சா நான் துவைச்சு போட்டு வரேன். என்ன உனக்கு செய்யல சொல்லு. என்னதான் சொல்லி கூட நிக்க வச்சுக்க, என்னது நிக்க வச்சுக்க சொல்லு. உன் புருஷன் நீ வந்தீங்கன்னா நீ இட்டு போனே அவன் என்ன வெட்டி போடு செய்ய இப்படி நான் வேணான்னு சொல்ல. ஏன் வந்து நான் அன்னைக்கு நிக்கல சொல்லு. நீங்க தான் நான் வேணான்றேன். எனக்கு நான் அன்னைக்கு சொல்றேன் என்ன சொல்றேன் வேணாம். உடம்பு சரியில்லாம டைஃபாய்டு சொல்லிட்டு 10 நாள் கார்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன் மேடம். இப்பயே மாலை போட்டாரு. மாலை போட்டுட்டு அங்கேருந்து டிஸ்சார்ஜ் வந்தேன். டிஸ்சார்ஜ் வந்தோடனே வாரந்தா வீட்டில் வந்து இரு அப்படின்னாரு. அம்மா இருந்து என்னன்னாங்க, நீ இட்டுன்னு போயிட்டு நீ ஃபஸ்ட்டு மாரி அந்த பொண்ணு சண்டை போட்டு மேடம் எப்படி என்ன பிரச்சனை, எனக்கு உடம்பு சரியாத காரணம் எப்படி என்ன இவங்களால மேடம் எப்படி ஒரு நீங்க நான் குடிக்கலன்னு சொல்றீங்களா மேடம்? இவ சொல்றதெல்லாம் மேடம் இருங்க மேடம் நான் சொல்றேன். அவங்க சொல்றது நான் சொல்லும்போது நீங்க மட்டும் நீ வந்து கேட்க கூடாது. நீ வந்து நீ கேட்கணும். நீ அவங்க ஒதுக்கணும். நேத்து நீ வந்த நீங்க சொன்ன சொல்லு பாக்கலாம். என்ன பேசுறேனே அதே மாதிரி தான் மேடம் எப்ப பாரு கத்துவாங்க. போய் பசங்க நேர்மா சொல்லிட்டேன். நானும் நேர்மையா சொல்லிட்டேன். நீ வாய் மூடுறியா? நீ வாய் மூடுறியா? அப்பல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். 10 மணி 8 மணிக்கு தூங்குறீங்க. வாய் மூடுனா நீ மூடு நீ பேசுற நாங்க பேசிக்கிறோம். ஆக்குறது துண்டுது படுக்கிறது எல்லாம் பேசலாம். நீ இங்கே இந்த ஆட்டம் ஆடுறனா நீ வீட்டாண்ட ஒரு ஆட்டம் ஆடுவன்னு ஏன் வைத்தறிச்சு எனக்கு ஆடும். இங்க ஆடுறானா என்ன ஆடாம என்ன நீ புள்ளி அனுப்பிச்சு விடு. இவங்களுக்கு நான் சோறு போடுறேன். அவங்க கஷ்டத்துலயே கொஞ்சம் உட்காருங்க. நான் சோத்துல நான் சாப்பிட்டு கொஞ்சம் உட்காருங்களா? ஆத்திரப்படாத கொஞ்சம் உட்காருங்களா? எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இவங்க இப்படிதான் மேடம் வீட்டாண்ட போறா. இருங்க இருங்க உட்காருங்க உட்காருங்க. சத்தம் போடாம 8 மணிக்கு போனா நைட் 8 மணி வரைக்கும் வேலை வாங்குறாங்க. பிள்ளைகள உன் பிள்ளை அனுப்பு. 6 நோட்டு எடுத்து கொடுத்து அனுப்புறியா குடிக்கிறதுக்கு அவனுக்கு போடான்னு சொல்லிட்டு நான் தான் சாப்பிட போறேன். உன்னை கேட்கும்போது மட்டும் தான் நீ கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? வீட்டுக்குள்ளே குண்ட செயல் குருவாரு கொஞ்சம் 2 பேரும் இருமா 2 பேரும் எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கிறீங்களா? கொஞ்சம் பேசாம இருங்க. புருஷனுக்கு உனக்கு எந்த வேணாலும் பிரச்சனை இருக்கட்டும், அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்தவங்க நீ எப்படி பேசுற? எப்படி பேசுற? நீ உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுவியா? நீ எப்படி பேச வைக்கிறாங்க மேடம். ஏய் உன் அப்பா அம்மா கிட்ட அப்படி பேசுவியான்னு நான் கேக்குறேன். என் அப்பா அம்மா கிட்ட அப்ப என்ன வாடி போடி பச்சை பேசுறப்ப நான் வாங்கிட்டு போயிடணும். யாரு நான் வாங்கிட்டு போனா சொல்லல, ஆனா இங்க உட்கார்ந்துட்டு எந்த பேச்சு பேசுற நீ? கேக்குறேன் மேடம், நீங்க அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து கேக்குறீங்களே, அவங்க வீட்டுக்காரங்க இப்படி பேசுறாங்க. அந்த ஊட்டானே பேசுவா பாரு மேடம். நீங்க சொல்றீங்க மேடம், எனக்கு தான் மேடம் தெரியும் மேடம். நான் எவ்வளவு மனசு நொந்து போயிருக்கேன் மேடம். நான் மேடம் நீ குடிக்கல எதுவும் சொல்லல, உன் பிள்ளை இட்டு வந்து உட்கார வைக்கிறதானே. உன் பிள்ளை இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வைக்க வேண்டியதானே நீ கேள்வி கேட்கறலம்மா? ஆமா மேடம். உன் புருஷன் கூட்டிட்டு வந்து நீ உட்கார வைக்கலாம்ல, நான் கேள்வி கேட்கறேன். நான் உட்கார மேடம், நான் இப்படிதான் சொன்னேன். அவர் என்ன டிவில ப்ரோக்ராம் தான் நான் வரமாட்டேன், எனக்கு அசிங்கமா கண்ணாரு வந்துதான் ஆகணும், நீ வரலனாச்சும் ஏன் நாங்க போய்
சொல்லிப்பேன் நான் என்ன பண்றேன் பண்ணி, உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ, நீ என்ன பண்றியோன்ட்டு உன்னால என்ன புடுங்க முடியும் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த நீ பின்னாடியே போ நான் முன்னாடி வரேன்னு சொல்லிட்டு எப்பயே பார்த்தா அந்த முனையில ஓடிட்டாரு மேடம். இப்போ இந்த பொண்ணு என்ன டார்ச்சர் பண்றீங்களோ எது செய்யறீங்களோ அது எனக்கு தெரியப்படுற. முந்தா நேத்து நடந்த பிரச்சனை வரைக்கும் மட்டும்தான் எனக்கு தெரியும். மேடம் எப்படி அம்மா பேசுறாங்க இரு. இது என்ன பண்ணுச்சு, போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஃபோன் பண்ணுச்சு. அவங்க மாமியார் செல்லு தான் வாங்கி பண்ணிச்சு. அவங்க செல்லுந்து எனக்கு ஃபோன் வருது. இதப்போ ரஞ்சி பொண்ணு பேசுதுன்னு இவங்க எங்கள் கையில் கொடுத்தாங்க. கொடுக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா சரி என்னம்மான்னு கேட்டேன். அம்மா நான் என் கையில் வண்டி சார்ஜி கூட 10 ரூபா கூட இல்லை, நான் போலீஸ் ஸ்டேஷன் நின்றுக்கிறேன் வந்து என்னை இட்டுன்னு போமான்னு. உனக்கு என்ன வேலை போலீஸ் ஸ்டேஷனா? யாருன்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அதிர்ச்சி தானே. நான் என் வாழ்க்கையில் இதுதான்மா ஃபஸ்ட்டு. நான் எங்கள் வீட்டுக்காரர் குடிக்காரதான் இருந்தாலும் நான் போக மாட்டேன். மக்கள் 2 மக்கள் இறந்துட்டாங்க, 2 பசங்க 3 பசங்களை காப்பாற்றணும். அந்தந்த கூலி வேலைக்கு ஓடி காப்பாற்றணும். அவர் குடிக்காரன்னு நான் அவரு கூட சேர்ந்து போட்டி போட்டுனா என் மக்க போகிற வழியாகும். சரி உனக்கு எல்லாம் முந்தா நேத்து என்ன பிரச்சனை? முந்தா நேற்று வந்த பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க வந்து என்னை இட்டுன்னு போனாங்க. எங்கள் பையனும் நானும் வண்டி எடுத்துன்னு போனேன். போகும்போது மாமா போகலான்னு. அப்போ இவங்க 2 பேரும் வாக்குவாதம் என்னென்ன பண்ணி நிற்கிறாங்கன்னா, ஏண்டி இந்த அம்மா பேசலை, இவங்க கூட இவங்க அண்ணன் பொண்டாட்டின்னு ஒன்று இருக்குது, அந்த அம்மா பேசுகிறாங்க. அவனை பிடிச்சி கொடுக்க வேண்டியதானே, அவனை அடிக்க வேண்டியதானே அப்படின்னு அந்த அம்மா கேட்டு நினச்சி. இந்த அம்மா நடுவில் ஓடியது என்னன்னாங்க, அவனை பிடிச்சி கொடுக்க வேண்டியதானே, அவனை அடிக்க வேண்டியதானே அப்படின்னு. சரி உன் புள்ள ஒன்று அடிக்கணும் ரைட்டு. இப்போ 1 மாதத்துக்கு முன்னே கூட இவங்களை அடித்து மண்டையை உடச்சி எல்லாம் பண்ணி இவங்களுக்குள்ள பிரச்சனை குடும்பம். அவனையும் நாங்கள் கேட்கல, உன்னையும் நான் கேட்கல, உன்னையும் நான் கேட்கல. நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் அவங்க குடும்ப விஷயம். நான் போயிட்டேன். அன்னைக்கு நீ கம்ப்ளைண்ட் பண்ணி பிடிச்சி கொடுத்துருக்கலாம்ல. ஏன் பிடிச்சி கொடுக்கணும்? கூட போய் நீயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குற, அவனை வெட்டுங்க அவனை குத்துங்க அப்படின்னு நீயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குற. அதுக்கு தான் நான் வாய் திறந்தேன். ஏம்மா எனக்கு உன்னை கொடுமை பண்ண, அப்பெல்லாம் அந்த பொருளை கொடுமை பண்ணது உனக்கு தெரியலையா? பொண்டாட்டி கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கூட வந்து நீயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறியே, நீ அந்த வார்த்தை அந்த முண்டை பேசுறாப்பா. நான் இல்ல முண்டை. இங்க பாருங்க என்ன முடியும் அப்படின்னு தூக்கி காமிக்கிறாரு. யாருகிட்ட வந்து இவர் அந்த வார்த்தை கேட்டாரு? வாங்கி திங்குறவளுங்க. நீ துணி தூக்குற கட்டுறாளுங்க நான் தகுதியானவளா? அவளு தகுதியானவளா சொல்லு. நீ தகுதியான கம்மிதான், நீ தகுதி கம்மிதான். முண்டனி நீ இங்க எனக்கு சொல்ல வை மேடம். நீ நான் உன்கிட்ட பேசணும். அந்த ஆளு துணி எதுக்கு தூக்குனா இதுக்கு எனக்கு தனியா நீ கேஸ் கொடுக்குறீங்க இல்லையா? இல்லையா அவர் துணி தூக்கி ஆமா நீங்க போங்க. யாருடா கலக்கு பண்ற? நீங்க 2 பேரும் பேசாம இருந்தா தானே கேட்க முடியும். வாடி போட வார்த்தைக்கு வார்த்தை பேசிட்டே இருக்கீங்க, நானும் பாத்துட்டே இருக்கேன். வேணாமா வாடி போன துணி தூக்கி காரணம் வந்தாலும் இப்ப பேசாம இருக்கீங்களா எல்லாரும்? பேச முடியும். பேசுறது போதும் போதும். என் பொண்ணோட வாழ்க்கைக்கு போதும். நீங்க பேசாம இருக்கணும் லட்சுமி, போதும். ஆமா. எப்படி ஐயா பொம்பளைங்க துணி என்ன சொல்லுங்க. நான் எதுவுமே கேட்க நிறைய கேட்டுட்டேன், நிறைய பேசிட்டீங்க. நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் இனிமே பதில் கொடுக்கணும் எல்லாரும். தூக்கி காமிச்சீங்களா? இல்ல, ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்னா, வருவாளுங்க தின்னுவாளுங்க ஆக்குவாளுங்க போயிட்டு வாளுங்க, இதே தான் உங்களுக்கு வேலைன்னு சொல்லிட்டு சத்தியமா சொல்றேன். உண்மை சொல்றேன். அதான் கேட்டேன். நான் துணி காட்டல. நான் அதெல்லாம் அந்த இதெல்லாம் அதுதான் உங்களுக்கு பொம்பளை தயவு செய்து தின்னுவாளுங்க போவாளுங்க. அதுதான் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இதே சண்டை வீட்டு விட்டு ஓடி போகும்போது நீ பேசிருக்கணும்.
அப்படி கேளுங்க மேடம். நீ மட்டும் திறக்காதே. எனக்கு வந்து என் அம்மா பார்த்து அப்படி கேள்வி கேட்டியோ, என் தம்பி பார்த்து என்ன பார்த்து அப்படி கேள்வி கேட்டியோ, அப்போ செருப்பு கழட்டி நீ அடிச்சிருக்கணும். ஆமா அடிச்சிருக்கேன். அதெல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டல. ஓடி போயிட்டு இந்த செத்தான். நல்ல குடும்பம் இல்ல, லோக்கல்னு சொன்ன குடும்பம் தானேனா வானான்னு சொன்னான். சொன்னாங்களே கட்டிக்காத சொன்னாங்களே. ஆமா மேடம், நான் சொன்னதான். அவள் என்ன ஒரு பார்த்தா லோலா குடும்பம். லோலா குடும்பம் எப்படி லோலா அப்படின்னு நான் சொல்ல கல்யாணம் ஆகாத மேடம். இருமா சொல்லவும் தான் நான் இருமா 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 ஐயா இவ்ளோ இருமா லக்ஷ்மி. இந்த சண்டையில இப்போ 2 தடவை நீங்க தூக்குனீங்க. தூக்கல மேடம், சத்தியமா இருங்க. நான் உங்களுக்கு இருங்க. இல்ல நான் வேஸ்ட் தான் தூக்குன தர அண்ணா அப்படியே தூக்கினாங்க. அந்த பழக்கம் எனக்கு கெட்ட பழக்கம் பிடிக்காது. சரிங்க 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 சரிங்க. உங்களுக்கு கெட்ட பழக்கம் கிடையாது, எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. 2 பேரும் 2 பக்கம் பேசாம இருங்க. சண்டைகள் போடும்போது என்ன பேசுறோம், என்ன வார்த்தைகள் விடுறோம்னா நம்மளை அறியாமலேயே நிறைய வார்த்தைகள், சொல்லக்கூடாத விஷயங்கள் வெளியில வந்துடும். உண்மைகள் மட்டும்தான் வெளியில வரல. இந்த உலகத்துக்கு முன்னாடியே நம்மளே அசிங்கப்படுத்துறதுக்காக நிறைய விஷயங்கள் பேசிடுறோம். ஆனா இதுக்கு தீர்வு என்ன இருக்க போகுது? சட்ட பஞ்சாயத்து இயக்கத்திலிருந்து சிவ இளங்கோவன் அவர்கள் வந்திருக்காரு. ஐயா வணக்கம். ஒன்று முதல்ல நீங்கள் சொன்னது மாதிரி 17 வயசில் வந்து திருமணத்தை பதிவு செய்தது, அதாவது வயதை வந்து 18 வயது நிரம்பியதாக கட்டி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது முதல் தவறு. அரசாங்கத்தை ஏமாற்றிருக்கிறாங்க. ஒன்று, இந்த பொண்ணு வந்து நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு என்ன காரணத்தினாலே வந்து இவங்க அப்பா அம்மா சொன்னதை கேட்காம இவங்களே போய் பதிவு திருமணம் செஞ்சுருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் பார்த்தாக்கா எல்லா விஷயமும் நீங்கள் தடித்த வார்த்தைகள் 2 குடும்பமும் பயன்படுத்துகிறாங்க. இதன் பிறகு எங்களால் வாழ முடியாதுங்கிற ஒரு முடிவுக்கு 2 பேரும் வந்திருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது 2 பேரும் வரலையே. ஏன்னா ரமேஷ் வரவே இல்லையே. ஆமா ரமேஷ் வரவே இல்லையே. இந்த பொண்ணு தான் சொல்லணும். நீ சேர்ந்து வாழ்றியா வாழ மாட்டியா? நான் வாழ்றேன்னு சொல்லல மேடம், வாழ்றேன். நல்லா என்ன வச்சிருக்கணும், என்ன வச்சிருக்கணும். எந்த நம்பிக்கை இருக்கு? நம்பிக்கை தான் நான் போனேன். இங்கே வரதுக்கு வக்கீல உன் புருஷனுக்கு, இதுக்கப்புறமும் உன்னை வச்சு காப்பாத்துவாருன்னு ஒரு நம்பிக்கை உனக்கு இருக்கா? நம்பிதான் மேம் இருக்கிறேன் மேடம். இன்னும் அப்புறம் எதுக்கு இங்கே வந்த? அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட சமாதானப்படுத்தணும். வந்தாரா? போன் எடுத்தாரா? இல்ல. அப்புறம் எங்க இருக்காரு தெரியுமா? அவங்க இவ்வளவு பிரச்சனை எவ்வளவு நான் பொறுத்து போனேன். 4 வருஷமா எவ்வளவு பொறுத்து போனேன். என் மேடம் எனக்கு இவங்க சொல்றாங்க மேடம் எல்லாம் என் மேல தப்பு தப்புன்னு மேடம். நான் உன் மேல தப்பு ஒண்ணுதான். நீ இல்ல மேடம், அவங்க சொல்றாங்க நீ ஓடி போன. அது தப்புதான் மேடம். இவங்க சொல்றாங்களே நான் குடிக்க மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு. அவங்க குடிக்காரங்க இருக்கட்டும், அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும். நான் சொல்றேன், அந்த வீட்டுல இருந்து உன்னை தனியா குடித்தனம் கூட்டிட்டு போய் உன் புருஷனை நினைச்சிருந்தா காப்பாத்திருக்கலாம். நான் 2 தடவை விட்டுட்டு போனேன் மேடம். மறுபடியும் வந்து 2 தடவை நான் அசிங்கப்பட்டுதான் வந்தேன் நான். சரி, அப்போ ஏன் மறுபடியும் அவன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன்? 2 தடவை அசிங்கப்பட்டுதான் வந்தேன் நான். அப்புறம் ஏன் மறுபடியும் அவன் கூட அந்த நம்பிக்கை இன்னும் இருக்கு? 2 பசங்க இருக்கிறாங்களே, கடைசி வரைக்கும் வாழணும்ட்டு தான் நான் போராடினேன். அப்புறம் மறுபடியும் உன்னை அடிப்பாரு, திட்டுவாரு, சந்தேகப்படுவாரு, அசிங்கப்படுத்துவாரு. இப்போ 2 குடும்பமும் இதுல சேர்ந்து இருக்கு. 2 குடும்பத்துக்குள்ள இவ்வளவு வார்த்தைகள் எந்த அளவுக்கு ஒருத்தர்கிட்ட வந்து மரியாதை கொடுத்து பேசிட்டாங்கன்னு நீ பாத்துட்ட. இதுக்கப்புறமும் 2 குடும்பமும் ஒன்னா இருப்பாங்களா? பெத்த புள்ளி அவங்க அப்பா அம்மா வேணான்னு போது, அவங்களுக்கு யூஸ் ஆகும் போது இனிமேல் எனக்கு வேணாம் மேடம். இதில் முக்கிய பிரச்சனை வந்து மது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இன்னைக்கு 2 குடும்பத்திற்கும் பிரச்சனைக்கான காரணம் இன்னைக்கு மது. முதல் கோணல் முற்றிலும் கோணல் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அரசாங்கம் வந்து ஒரு முடிவெடுத்து இது விற்கும்போது ஒரு பக்கம் வந்து நீங்கள் சொன்னீங்க ஸ்கீம்ஸ்லாம் நிறைய பெண்களுக்கு ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பக்கம் தாலிக்கு தங்கம் கொடுக்குறாங்க. அதே அரசாங்கம் தான் இன்னொரு பக்கம் தாலியாக இருக்க டாஸ்மாக் திறந்து வச்சுருக்கிறாங்க. அப்போ வெவ்வேறு திசைகளில் இந்த அரசாங்கம் பயணிக்குது. அப்போ வந்து அரசாங்கமே ஒரு தவறை செஞ்சுருக்குது. அடுத்தது ரமேஷால் சரியான கணவனாக இருக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. அப்போ வந்து குடியை வந்து அருகில் அவங்களுக்கு டாஸ்மாக் கடையை திறந்து வைக்கிறது அரசாங்கம் ஒரு தவறு செஞ்சுருக்கு. இப்போ இது வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரியான எல்லாமே ஒரு வியாதி. அது வந்து நிறைய பேர் அதை வந்து குடிகாரன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். அது வந்து குடி நோயாளி. இன்றைக்கி வந்து ஒரு இதய நோய் எப்படி இருக்குது, ஒரு புற்றுநோய் எப்படி இருக்குது, ஒரு ப்ரெஷர் சுகர் இந்த மாதிரியான ஒரு நோய் அது குடி நோய். அப்போ அந்த குடி நோயில் வந்து ஒரு 3 விஷயம். ஒன்று, ப்ரீமெச்சூர் டெத்து நடக்கும். இன்றைக்கி வந்து நிறையா இப்போ வந்து கல்லீரல் பாதிக்கப்பட்டு இறக்குறது, அது முன்னாடி. அடுத்தது வந்து இவங்களே வந்து தாழ்வு மனப்பான்மையில் வந்து தற்கொலை பண்ணிக்கிறது. அடுத்தது வந்து மறுவாழ்வு மையங்களில் போய் நான் திருத்திக்கிறது. அந்த 3வது விஷயம் இவங்களுக்கு வந்து எல்லாமே இளம் வயது, சில விஷயங்கள் புரியாததுனால அந்த மறுவாழ்வு மையத்துக்கு போகாததுனால தான் இந்த அளவுக்கான பிரச்சனைகள் இருக்குது. குடி நோயிலிருந்து விடுபடுறதுக்கு வந்து அந்த குடும்பம் தான் முக்கியமாக காரணமாக இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோம், குடிகாரன்னு சொல்லிட்டு அதனுடைய குடியினுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி வந்து அடிக்கிறது. அடுத்தது வந்து தூக்கமின்மை அவங்களுக்கு இருக்கிறது, சந்தேகப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதனுடைய குடிநோயினுடைய விளைவுகள், காரணங்கள்.
அப்போ இந்த சமூகத்தில் வந்து இது ஒரு நோய். இப்போ இன்றைக்கி நமக்கு வந்து கண்ணுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கண்ணாடி போடுறோம், காதுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்கா கறி வச்சிடும். குடிநோய்க்கு வந்து யாருமே மருத்துவம் பார்க்குறதுக்கு இந்த சமூகம் வந்து முன் வர்றதில்ல. ஹை சொசைட்டி வந்து இதை எடுத்துக்கிட்டாலே அது நம்மளை ஏதாவது ஒரு இதாக பார்த்துருவாங்களோ, ஸ்டிக்மா, அந்த மாதிரியான ஒரு விஷயமா வந்து யாருமே அதிகம் போகிறது கிடையாது. இப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து தீர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த குடும்பம் வந்து 2 குடும்பமும் இன்றைக்கி வந்து இதை பார்க்கும்போது எல்லாம் தடித்த வார்த்தைகள் அதிகமாக போயிடுச்சு. இப்போ இந்த 2 குடும்பமும் சேர்ந்து தான் இதை பண்ண முடியும். இந்த குடி பழக்கத்திலேருந்து வெளியில வந்து குடும்பத்துல நல்லபடியா வாழ்றது நீங்க பார்த்துருக்கீங்க? நிறைய ஆயிரக்கணக்கான பேர் அதே மாதிரியும் இருக்கிறாங்க, அழிஞ்சு போனவங்க நிறையா இருக்கிறாங்க. இது மாதிரியான விஷயங்கள் எதுவுமே தீர்த்து வைக்க முடியாது. எனக்கு வந்து விவாகரத்து தான் எனக்கு வந்து ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு விவாகரத்து வாங்கினவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த குழந்தைகள் இருக்குது அதுக்காக தான் நான் பார்க்குறேன், இல்லாட்டி நான் வந்து ஏதாவது செஞ்சிடுவேன், எனக்கு ஏதாவது ஒரு வருமானம் இருந்துச்சுன்னா அந்த வருமானத்தை வைத்து நான் குழந்தைய காப்பாற்றுவேன், ஏதோ ஒன்று அவங்களுக்கு. அப்போ வந்து தினம் டார்ச்சர். அவங்களுக்கு அங்கேருந்து வந்த உடனே அடி விழுவுறது, என்ன அந்த சாப்பாடு வந்து சரியில்லை, என்ன நீ சமைக்கிறேன் அப்படிங்கிற ஏதோ ஒரு அந்த குடிநோயினுடைய வெளிப்பாடை வந்து இங்கே குடும்பத்தில் காமிக்கிறாங்க. அப்போ அந்த வெளிப்பாடு தான் வந்து இவங்களால பொறுக்க முடியாமல் ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு வந்து கணவனே வேண்டியில்லை, செத்தா கூட பரவாயில்ல. நிறைய எங்கள் ஏக்கத்தில் வரும்போது ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும் நமக்கு. என்னன்னாக்கா இவர் வந்து செத்து போயிட்டா கூட பரவாயில்ல, நான் வந்து இப்போக்கி தினமும் வந்து அவர் சம்பாதிக்கிறது கிடையாது, நான் ஏதோ போய் வீட்டு பாத்திரம் தேய்த்து நான் ஏதோ சம்பாதிச்சு வந்து ஏதோ குடும்பத்தை விட்டேன், அந்த பணத்தை வந்து பிடிக்கிட்டு போயிடுறாரு, அடித்து பிடிக்கிட்டு போயிடுறாரு. அந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறையா வருது. இப்போ இதுக்கு வந்து முழுமையாக இந்த சமூகத்தில் வந்து மதுவினால லட்சக்கணக்கான குடும்பங்கள் இன்றைக்கி சீரழிஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு வந்து அரசாங்கம் தான் இன்றைக்கி வந்து முதல் நடவடிக்கை எடுக்கணும். மறுவாழ்வு மையங்களை அதிகமாக அமைக்கிற மூலயமா தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு இருக்குது. ஏன்னா அவர் ரமேஷ் வந்து இப்போ குடிநோயாளியை வந்து நம்ம வந்து அதை வந்து மீட்டு எடுக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா ஆயிரக்கணக்கான குடிநோயாளிகளை இன்றைக்கி வந்து நிறைய மறுவாழ்வு மையங்கள் இன்றைக்கி வந்து அரசாங்கம் நடத்துறதும் இருக்குது, தனியார் நடத்துறதும் இருக்குது. அதை வந்து மீட்டு எடுத்துருக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த பொண்ணு வந்து கண்டிப்பாக வந்து இவங்க குடும்பம் இவ்வளோ பிரச்சனையை வந்து தடித்து போயிடுச்சு. நீ அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இன்னும் திருத்துறதுக்கு நீ ஒரு முறை, ஏன்னா இவ்வளோ தடித்த வார்த்தைகள் அவர் இன்னைக்கு வரல, நீங்கள் இந்த மறுவாழ்வு மையத்துக்கு ஏன் வந்து நீங்கள் அழைச்சிட்டு போகக்கூடாது? இல்லை, இதுக்கு ட்ரீட்மெண்ட்னா எனக்கு தெரிஞ்சு இவ ரமேஷ் கூட வாழாம நீ அம்மா வீட்டில் இருந்துட்டு ரமேஷ் வந்து இந்த மாதிரி ஒரு ரிஹாபிலேஷன் சென்டருக்கு அனுப்பி அங்கே எத்தனை நாளுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கோ அத்தனை நாளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வரணும், சேர்ந்து வாழணுமா வேண்டாமா? ஆமாம், கண்டிப்பாக அதுதான் தீர்வாக இருக்கணும். ஆனால் இவங்களும் கூட அங்கே இருக்கணும். நீங்கள் வந்து இல்லை கவுன்சிலிங்கு போகணும். ட்ரீட்மெண்ட் ஒரு 10 நாள் 15 நாள் இருக்கும்போது இவங்களும் கூட இருக்கணும். இருந்து இந்த கவுன்சிலிங்கில் வந்து 2 பேருக்கும் தான் கவுன்சிலிங் ஒரே டயத்தில் தான் நடக்கும். அந்த கவுன்சிலிங்கில் இருந்து கடைசியாக ஒரு முயற்சி பண்ணி பார்க்கும்போது தான் இது வந்து என்ன தீர்வு கிடைக்கும். திரும்பவும் அது பண்ணாக்கா இவங்களுக்கு டார்ச்சர் தாங்க முடியல அப்படின்னு வேறு வழி இல்லைன்னா தான் நீங்கள் அந்த முடிவு எடுக்கணும். இது வரைக்கும் முயற்சி பண்ணலங்கிறாங்க. மறுவாழ்வு மையத்துக்கு போய் அந்த மறுவாழ்வு மையத்துக்கு போய் முயற்சி நீங்கள் எடுத்து பார்க்கலாம். கூப்பிட்டாங்க அவங்க டீச்சர் இருக்கிறாங்க, அந்த டீச்சர் மூலியமாக கூப்பிட்டாங்க, இதுமாரி வந்து 10 நாள் சரி பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்கன்ட்டு. அப்பயும் நான் போக மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு, அவங்க எதுனா பண்ணிடுவாங்க. நீங்கள் அதுக்கு வந்து நாங்கள் வந்து சட்ட பஞ்சாயத்துக்கு முழு உதவி பண்ணுறோம். உங்களுக்கு வந்து எங்கே அது நம்பகமான இடம், அது வந்து சில இன்னைக்கு இந்த எல்லாத்துலேயுமே வியாபாரத்தன்மை வந்துருச்சு, பிஸ்னஸ் அதுக்காக பார்க்குறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இது உண்மையிலே வந்து ஒரு சேரிட்டபிளாக அதுங்க பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு நாங்கள் சட்ட பஞ்சாயத்துக்கு உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறோம். கண்டிப்பாக அந்த ட்ரீட்மெண்ட் பார்ப்போம். அதன் பிறகு நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். என்ன ரஞ்சிதா, எது பண்ணாலும் லாஸ்ட் கடைசி ட்ரை. ஏன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த குடிப்பழக்கம். ஆமாம் மேடம். குடிக்காத நேரத்துல நல்லா இருக்காருல்ல? குடிக்காத நேரத்துல நல்லா பார்ப்பார் மேடம். நான் எதனா தப்பு பண்ணாலும் நான் திட்டினா கும்முன்னு போயிடுவேன் சிரிச்சிக்கின்னு, எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஒரு காரணக்கோசம் தான் மேடம் நான் நம்பிக்கிறேன், நான் நம்புறேன், நான் பாப்பாரு செய்வார், அந்த நம்பிக்கையோட தான் மேடம் நான் வாழ்றேன். அவரு கூடிய கடைசியா எப்பமா பார்த்தேன் ரமேஷ்? இன்னைக்கு பார்த்தேன், இன்னைக்கு காலையில பார்த்தேன், அதோட அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வீட்டுல போய் அடி இருக்காதுன்னா என்ன நிச்சயம்? என்ன நல்லா பாசமா தான் பார்த்தாரு மேடம். நான் எல்லாம் 5 நிமிஷம் இருக்க மாட்டாரு, நல்ல எதுவுமே செய்ய மாட்டாரு மேடம். நானும் அந்த அளவுக்கு அவ்வளோ பாசமா நடந்துப்பேன் அவர்கிட்ட. எனக்கு எந்த இதுவுமே இல்லை என் மனசுல வந்து. நான் அவருக்கு அன்பா இருப்பேன், நானும் எனக்கு அன்பா. அந்த குடிச்சிட்டாருன்னா அவருக்கு என்ன பண்றேன் இன்னும் அவருக்கே தெரியல. நீ உண்டு, உன் புருஷன் உண்டு, 2 பசங்க இருக்கு, அதுதான் உன் குடும்பம், அதுதான் உன் உலகம். ஆமா மேடம். அந்த உலகம் உனக்கு வேணும். ஆமா, அந்த உலகம் சதறி போக கூடாது நீ நினைக்கிற, ரைட்? அப்படி அந்த உலகம் உனக்கு வேணும்னா இவர் சொல்ற மாதிரி கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இயக்கத்துக்கு கொண்டு போய் எப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு குணப்படுத்த முடியும், அது உன் கையில இருக்கு. சரி ரஞ்சிதா, கை குழந்தைங்க இருக்கு, 2 பசங்க இருக்காங்க, 2 பசங்க நான் காப்பாற்றணும், 2 பசங்களோட கணவரோட சேர்ந்து வாழணும் இன்னும் ஆசையா இருக்கு. ஏன்னா என் கணவருக்கு இருக்கிறது ஒரு நோய், அந்த நோய் குடிப்பழக்கம். அந்த நோய் குணப்படுத்திட்டீங்கன்னா என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அவங்க இன்னும் நம்பிட்டு இருக்காங்க.
சரி, அவங்க நம்பிக்கை வீணாக்க வேண்டாம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு இயக்கத்திலேருந்து எந்த உதவி பண்ண முடியும் அதை உதவி பண்ணிட்டு ரமேஷை தீர்த்த முடியுமா, அந்த குடி பழக்கம் அந்த நோயிலேருந்து வெளியில் கொண்டு வர முடியுமா, இது ஒருத்தரால முடியாது. கண்டிப்பாக அதுக்கு ரஞ்சிதா குடும்பத்தில் அத்தனை பேர் ஒத்துழைப்பு கொடுக்கணும். கொடுப்பாங்களா, எந்த அளவுக்கு அந்த பொறுமை அவங்களுக்கு இருக்கும் நான் தெரியல. பட் நம்பிக்கை தான் வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கையோட நிஜம். இன்னும் நிஜத்தோட மீண்டும் சந்திப்போம். நிஜங்கள் இது தீர்வுகளுக்கான நிஜம் வெளியே வரும் ஒரு நாள் நிஜம் வெளியே